உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அடுத்ததாக புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய இரவு காட்சியை பார்த்த இளைஞர் ஒருவர் அரசு பேருந்தையே கடத்தி சென்று பேருந்திலேயே உறங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கு பார்க்கலாம் இப்போது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள நரசிப்பட்டினத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாதிக் என்ற இளைஞர் தியேட்டர் ஒன்றில் இரவு காட்சியாக புஷ்பா 2 திரைப்படத்தை பார்த்திருக்கிறார். படம் முடிந்ததும் அவருக்கு தூக்கம் அதிகமாகவே செய்வதறியாமல் முழித்துக் கொண்டிருந்துள்ளார். தொடர்ந்து அங்கு பேருந்து நிலையத்தில் தூங்குவதற்காக ஒரு அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் சாதிக். அப்போது பேருந்தில் ஓட்டுநர் இருக்கை அருகே இருந்து சாவியை எடுத்து பேருந்தை ஸ்டார்ட் செய்ததோடு பேருந்து நிலையத்திலிருந்தே பேருந்தை ஓட்டிச் சென்றிருக்கிறார். நேரம் ஆக ஆக எங்கு செல்கிறோம் என்பதை தெரியாமல் தூங்குவதற்கு இடம் தேடிக் கொண்டிருந்த சாதிக் ஒரு வழியாக அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டம் சித்தலூர் பகுதிக்கு சென்றதும் பேருந்தை நிறுத்திவிட்டு அமைதியாக பேருந்திலேயே படுத்து நன்கு குரட்டை விட்டு உறங்கியுள்ளார். அப்போது நரசிப்பட்டினத்தில் பேருந்தை காணாமல் அதிர்ச்சியடைந்த போக்குவரத்து அதிகாரிகள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதை கேட்டு திடுக்கிட்ட போலீசார் பேருந்தை யார் ஓட்டிச் சென்றது என்பது குறித்து விசாரணையில் ஈடுபட்டதோடு பேருந்தை பல பகுதிகளிலும் வலை வீசி தேடி வந்திருக்கின்றனர். இதன் பின்னர் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டம் சித்தலூர் பகுதியில் பேருந்து இருப்பதாக தகவல் அறிந்த போலீசார் பேருந்தை எடுத்துச் சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாதிக் என்ற அந்த இளைஞரிடம் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே தெலுங்கானா அமைச்சர் சீதாக்கா புஷ்பா படத்திற்கு தேசிய விருது அளித்தது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெய்பீம் படத்திற்கு தேசிய விருது வழங்காமல் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் கூறியுள்ளார். இது தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. காவல்துறையை தவறாக சித்தரிக்கும் புஷ்பா 2 படத்துக்கு பதிலாக இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கிய திரைப்படங்களை பாருங்கள் என பேசியதாக தெலுங்கானாவில் டிசிபி அக்ஷன்ஸ் யாதவ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். இதனிடையே புஷ்பா 2 படம் பார்க்க வந்த பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தின் சிக்கத்பள்ளி காவல் நிலையத்தில் தனது வழக்கறிஞர்களுடன் விசாரணைக்காக ஆஜராகினார். சுமார் 2.5 மணி நேரம் நடந்த விசாரணையில் அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதில் குறிப்பாக புஷ்பா 2 படம் ரிலீஸுக்கு மறுநாள் பெண் இறந்த செய்தி கேட்டீர்களா, ஏசிபி டிசிபி உங்களை ஆடிட்டோரியத்தில் சந்தித்தார்களா என எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஆம், மறுநாள் கேள்விப்பட்டதாகவும் தன்னை யாரும் சந்திக்கவில்லை, ஊடகங்கள் தன்னை பற்றி பொய்யான செய்திகளை பரப்பியது எனவும் ரொம்பவே கேஷுவலாக பதிலளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் சம்பவத்தன்று உடனிருந்த அல்லு அர்ஜுனின் பவுன்சர் அந்தோனி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.